Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாலைவனம் கிராமத்தில் முறைசாரா ஏரியின் கரைப்பகுதியை அனுமதியின்றி ஜேசிபி இயந்திரம் மூலம் 4 பேர் சேதப்படுத்தியதாக புகார் அளிக்கப்பட்டது. விளம்பர ஸ்டாலின் மாடல் அரசு மாவட்டந்தோறும் மழை பாதிப்புகள் குறித்து கண்காணிப்பு அலுவலர்களை நியமித்துள்ளதாக கூறும் நிலையில் நீர்வளத்துறைக்கு தெரியாமல் ஏரி பகுதியில் உடைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டும் ஏரிக்கரை உடைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திறனற்று இருப்பது வெட்ட வெளிச்சமானதாக பலரும் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி முருகன் கோயிலில் கந்தசஷ்டி லட்சார்ச்சனை பெருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக துவங்கியது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு அலங்கரிக்கப்பட்ட தேரில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க அரோகரா கோஷத்துடன் மனமுருகி பலர் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைச்சாலையில் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்ததில் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் பனிமூட்டம் சூழ்ந்ததால் சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை இயக்கியதோடு சுற்றுலா தலங்களுக்கு செல்லவும் கடும் சிரமம் அடைந்தனர். கொடைக்கானல் வாழ் பொதுமக்களும் பனிமூட்டத்தால் தங்களின் அன்றாட பணிகளுக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் தஞ்சமடைந்தனர். திருச்சியில் வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு தேனி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மார்க்கெட் பகுதியில் கார் பார்க்கிங் செய்வது தொடர்பான பிரச்சனையில் 3 பேர் கொண்ட கும்பல் கொடூர ஆயுதங்களால் தாக்கியதில் வழக்கறிஞர் உமாசங்கர் உயிரிழந்தார். அவரது சகோதரர் வழக்கறிஞரான அழகேஸ்வரன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தேனி வழக்கறிஞர் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினர். கோவை காந்திபுரம் VKK மேனோன் சாலையின் நடுவே இருந்த மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. இந்த சாலையில் உள்ள மின்கம்பங்கள் அடிக்கடி சரிந்து விழுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா அரசின் மின்வாரியம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டு வருகிறது. இதனிடையே பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அதிகாலையில் மின்கம்பம் சரிந்து விழுந்தது. பருவமழை தீவிரம் அடைவதற்கு முன்பாவது விடியா அரசின் மின்வாரியம் ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பங்களை சரி செய்யுமா என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர்.